மின்சார பேருந்துகளை தனியார் நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அவருக்கு இது குறித்து புரிதல் இல்லை. நாங்கள் முன்னே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மின்சார பேருந்து என்பது அதிக விலை கொண்டது. அதை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து அதற்கு பெரும் செலவு செய்து முதலீடு செய்ய வேண்டிய சூழல், அதை தவிர்க்க வேண்டும் ஒரு புறம். இன்னொரு புறம், அப்படிப்பட்ட பேருந்துகளை இயக்குவதற்கான பராமரிக்கின்ற பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் டீசல் மெக்கானிக்கல். அதிக விலை கொண்ட அந்த பேருந்தில் ஒரு சின்ன தவறு என்றாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அதனால்தான் பேருந்து தயாரிப்பாளர்களே அவர்களுடைய நிறுவனத்தின் மூலம் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு வெளிப்படையான முறையில் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அரசியல் காரணங்களால் இப்படி பேசுகிறார். மின்சார பேருந்துகளை தனியார் மயமாக்குறது நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அவருக்கு இது குறித்து புரிதல் இல்லை. நாங்கள் முன்னே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மின்சார பேருந்து என்பது அதிக விலை கொண்டது. அதை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து அதற்கு பெரும் செலவு செய்து முதலீடு செய்ய வேண்டிய சூழல், அதை தவிர்க்க வேண்டும் ஒரு புறம். இன்னொரு புறம், அப்படிப்பட்ட பேருந்துகளை இயக்குவதற்கான பராமரிக்கின்ற பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் டீசல் மெக்கானிக்கல். அதிக விலை கொண்ட அந்த பேருந்தில் ஒரு சின்ன தவறு என்றாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அதனால்தான் பேருந்து தயாரிப்பாளர்களே அவர்களுடைய நிறுவனத்தின் மூலம் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு வெளிப்படையான முறையில் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அரசியல் காரணங்களால் இப்படி பேசுகிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மின்சார பேருந்துகளை தனியாருக்கு அளிப்பதன் மூலமாக போக்குவரத்து துறைக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அதிமுக கூறிய புகாருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்து பேசியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பாக அமைச்சரிடமிருந்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்கிறது? சரியா, வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக நாம் தான் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதாவது அதிமுக சார்பிலே தெரிவிக்கப்பட்ட புகார் என்னவென்றால், தமிழக அரசு சமீபத்தில் ஒரு 600க்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக் வாகனங்களை, மின்சார பேருந்துகளை வாங்கி பயன்படுத்தி வருகிறார்கள். அது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததுதான் என்றாலும் நாளொன்றுக்கு அந்த பேருந்துகள் மூலமாக, ஒரு பேருந்து மூலமாக 8000 ரூபாய் தமிழக அரசுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாளைக்கு தமிழக அரசு அந்த பேருந்துகளை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் நாளொன்றுக்கு ஒரு பேருந்துக்கு 12,000 ரூபாய் வழங்க வேண்டும். அப்படியானால் அந்த 600 பேருந்துகளுக்கும் தலா 12,000 ரூபாய் வழங்க வேண்டும். இது சில கோடிகளை தாண்டும். ஆனால் ஒரு பேருந்து நாளொன்றுக்கு முழுமையாக ஓடினால் கூட வெறும் 7,000 ரூபாய் தான் கிடைக்கும். வருமானம் 7,000, ஆனால் செலவு பார்க்கும் போது கிட்டத்தட்ட 12,800 ரூபாய் வரையிலே கொடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. தமிழக அரசு எதற்காக இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டார்கள்? ஒன்று, அந்த பேருந்தை புதிதாக வாங்கி இருக்க வேண்டும், அல்லது மாற்று வழிகளை ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு அதிக விலைக்கு அந்த பேருந்துகளை ஒப்பந்தம் செய்த காரணத்தினாலே தற்போது ஏற்கனவே போக்குவரத்து துறை 55,000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டத்தில் இயங்கி வரக்கூடிய நிலையில் இந்த ஒப்பந்தம் என்பது இந்த போக்குவரத்து துறையை மேலும் அதல பாதாளத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு நிலையை எட்டியிருக்கிறது என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார்கள். இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது பதிலளித்திருக்கிறார். மின்சார பேருந்து இயக்கம் தனியாருக்கு அளிப்பதால் போக்குவரத்து கழகத்திற்கு நஷ்டம் என்ற அந்த புகாருக்கு புரிதல் இல்லாமல் அதிமுக தொழிற்சங்கத்தினர் பேசுகிறார்கள் என்றும், மின்சார பேருந்தின் விலை அதிகம், அதனால்தான் அதனை தனியார் மூலம் நாங்கள் கொள்முதல் செய்திருக்கின்றோம், அதாவது ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு பேருந்தை முழுமையாக வாங்க வேண்டுமானால் அது பல கோடிகளை தாண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மின்சார பேருந்தை பராமரிப்பதற்கு தேவையான பணியாளர்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திடம் இல்லை. ஏனென்றால் டீசல் பேருந்துகள் அல்லது பெட்ரோல் வாகனங்கள் ஆகியவற்றை பராமரிப்பதற்கு தனி மெக்கானிக் இருக்கிறார்கள். ஆனால் இவி வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்சார பேருந்துகளை பராமரிப்பதற்கு தனி பணியாளர்கள், அது போன்ற பணியாளர்கள் நம்மிடம் கிடையாது. எனவேதான் யார் இந்த பேருந்தை தயாரித்தார்களோ அந்த நிறுவனத்திடமே அதனை பராமரிக்கும் பொறுப்பையும் சேர்த்து கொடுத்திருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் இந்த கூடுதல் விலையை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பராமரிப்பு பணியாளர்கள் இல்லாத காரணத்தினாலும், அதுபோல இந்த இவி வெஹிக்கிள்ஸ் ஒரு சிறிய பழுது ஏற்பட்டால் கூட அது ஒரு பெரிய தொகையில் கொண்டு சென்று விட்டுவிடும். எனவே அவர்களிடமே அனைத்து பொறுப்பையும் ஒப்படைத்திருக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு எந்த தலைவலியும் கிடையாது, அனைத்தையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.